Hi friends, welcome back to my channel Kokki Pinnal. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து டீ கோஸ்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Friends, என்னுடைய சேனலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிடுங்க. மறக்காம bell icon-ஐ click பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற all என்ற பட்டனையும் click பண்ணிடுங்க. அதனால நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காமிக்கும். வாங்க friends, இந்த கோஸ்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னுடைய ப்ராஜெக்ட்டை வந்து மேஜிக் சர்க்கிள் மூலமா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ மேஜிக் சர்க்கிள் நான் ஃபர்ஸ்ட் இங்க வந்து செஞ்சுக்க போறேன். ஸோ நான் இங்கே வந்து மேஜிக் சர்க்கிள் செஞ்சாச்சு. என்னுடைய யானை வந்து டைட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இங்கே செயின் 3 நான் வந்து செய்ய போகிறேன். 2 3. ஸோ இப்போ இந்த மேஜிக் சர்க்கிள்குள்ளே நான் வந்து 19 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நான் செய்ய போகிறேன். 1 9. ஸோ 19 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நான் இதுக்குள்ளே செய்ய போகிறேன். இப்போ நான் என்னுடைய 19 டபுள் க்ராக்கெட்ஸை வந்து நான் இங்கே செஞ்சாச்சு. இப்போ என்னுடைய செயின் 3ல நான் ஸ்லிப் ஸ்டிச் செய்ய போகிறேன். ஸோ நான் ஸ்லிப் ஸ்டிச் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து என்னுடைய கலரை வந்து மாற்ற போகிறேன். ஸோ ஒயிட் கலர் யானை வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து நான் அடுத்த கலர் யானை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் யானை வந்து நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து இந்த யான் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கிறதுனால நான் வந்து டபுள் யானை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய கலரை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து என்னுடைய செயின் 3 வந்து நான் ஆட் பண்ணுறேன். 2 3. ஸோ நான் இந்த லாவெண்டர் கலர் யானை வந்து நான் இங்கே வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து நான் இங்கே ஒரு நாட் போட்டுற போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு நாட் போட்டாச்சு. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து என்னுடைய அடுத்த டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சில் வந்து நான் இன்னொரு டபுள் க்ராக்கெட்டை வந்து நான் இங்கே செய்ய போகிறேன். ஸோ இந்த ஸ்டிச்சில் பின்னாடி இருக்கிற அந்த கட் பண்ண யானை வந்து நான் என் கூடவே சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இங்கே செயின் 2 ஆட் பண்ண போகிறேன். 1 ஸோ 2 செயின்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னுடைய அடுத்த டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸில் ஒரு டபுள் க்ராக்கெட் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சாச்சு. அடுத்த டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ்லையும் நான் ஒரு டபுள் க்ராக்கெட் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் வந்து என்ன செஞ்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து செயின் 2 செய்கிறேன். அதாவது 2 டபுள் க்ராக்கெட் செய்கிறேன். அதுக்கடுத்து செயின் 2 செய்கிறேன். மறுபடியும் 2 டபுள் க்ராக்கெட் செயின் 2, 2 டபுள் க்ராக்கெட் செயின் 2. ஸோ இந்த மாதிரி நான் வந்து செஞ்சுட்ருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து இங்கே செயின் 2 ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்த 2 ஸ்டிச்சஸில் ஒவ்வொரு டபுள் க்ராக்கெட்டாக வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி அடுத்த டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ்லையும் நான் வந்து ஒரு டபுள் க்ராக்கெட் செஞ்சாச்சு. இப்போ நான் வந்து இதுக்கு மேலே செயின் 2 ஆட் பண்ணுறேன். இப்போ நான் அடுத்த 2 ஸ்டிச்சஸில் வந்து ஒரு டபுள் க்ராக்கெட் ஒரு டபுள் க்ராக்கெட் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் செயின் 2 இங்கே செய்கிறேன். இப்போ டபுள் க்ராக்கெட்ஸ். chain 2
டபுள் க்ரோக்கெட்ஸ் 2 ஸ்டிச்சஸில். இப்போ இதே ப்ராசஸ் தான் நான் வந்து இங்கே கண்டினியூவாக செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இந்த ரவுண்டை முடிச்சாச்சு. இப்போ நான் இங்கே வந்து செயின் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்னுடைய இந்த செயின் 3 உடைய ஸ்டிச்சில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சு என்னுடைய யானை நான் கட் பண்ணி அடுத்த கலர் யானை வந்து நான் இங்கே வேறு கலர் யானை நான் மாற்ற போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய செகண்ட் ரவுண்டில் வந்து ஒயிட் யானால செஞ்சாச்சு. இப்போ நான் வந்து வேறு கலர், அதாவது இதே லாவெண்டர் கலர் யானை தான் நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டும் நான் செய்ய போகிறேன். இப்போ நான் என்னுடைய ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரவுண்ட் 3 செய்ய போகிறேன். ஸோ ரவுண்ட் 3க்கு வந்து நான் இங்கே எந்த கலரில் செஞ்சேனோ அதே கலரை நான் வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ நான் செயின் 2 போட்டிருக்கிற இந்த ஸ்பேஸில் தான் வந்து நான் என்னுடைய ரவுண்ட் 3 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஸ்பேஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்பேஸ்க்குள்ள செயின் 3 ஆட் பண்ணுறேன். ஸோ இதே ஸ்பேஸ்க்குள்ளேயே இந்த செயின் 3 வந்து நான் ஒரு டபுள் க்ராக்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதே ஸ்பேஸ்க்குள்ளே நான் இன்னும் ஒரு டபுள் க்ராக்கெட்டை வந்து இங்கே செய்கிறேன். ஸோ செயின் 2 செய்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே ஸ்பேஸ்க்குள்ளே 2 டபுள் க்ராக்கெட் நான் வந்து செய்கிறேன். ஸோ இந்த தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக நான் இதே ப்ராசஸ் தான் நான் வந்து செய்ய போகிறேன். இப்போ நான் அடுத்த ஸ்பேஸ்க்கு போக போகிறேன். ஸோ அடுத்த ஸ்பேஸில் வந்து நான் 2 டபுள் க்ராக்கெட் நான் வந்து செய்கிறேன். செயின் 2, அப்புறம் 2 டபுள் க்ராக்கெட்ஸ். இப்போ அடுத்த அந்த செயின் 2 இருக்கிற ஸ்பேஸ். ஸோ இந்த மாதிரி என்னுடைய ப்ராசஸை வந்து நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். சேம் ப்ராசஸ் தான். ஸோ அடுத்த ஸ்பேஸ் 2 டபுள் க்ராக்கெட்ஸ், செயின் 2, 2 டபுள் க்ராக்கெட்ஸ். இப்போ நான் என்னுடைய கோஸ்டருடைய இந்த தேர்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னுடைய செயின் 3ல வந்து நான் என்னுடைய ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் இங்கே செஞ்சு என்னுடைய யானை நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து நான் வேறு கலர் யானை வந்து நான் செய்ய போகிறேன். ஸோ இங்கே என்னுடைய யானை வந்து நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்னுடைய நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஒயிட் யான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒயிட் யான் வந்து ஒரு ஸ்ட்ரெட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் 4th ரவுண்டில். இப்போ நான் இங்கே வந்து என்னுடைய ஒயிட் யானை வந்து இந்த டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சுக்கும் இந்த டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப்பில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சுக்க போகிறேன். என்னுடைய ஒயிட் யானை வந்து இங்கே நான் முதல்ல இன்சர்ட் பண்ணி நான் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் செஞ்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் வந்து இங்கே செஞ்சாச்சு. இப்போ நான் அடுத்த இந்த கேப்பு, அதாவது நம்ம செயின் 2 பண்ணியிருக்கோம் இல்லைங்களா தேர்ட் ரவுண்டில், ஸோ அந்த கேப்பில் வந்து நான் 8 டபுள் க்ராக்கெட்ஸை வந்து நான் இந்த கேப்புக்குள்ளே செய்ய போகிறேன்.
2 3 4 5 6 7 8. ஸோ 8 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நான் இதுக்குள்ளே செஞ்சாச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 2 டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் வந்து ஒன்றா சேருது. அதாவது இந்த 8 டபுள் க்ராக்கெட் செஞ்ச உடனே அடுத்த இந்த ஒரு சின்ன கேப் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது டபுள் க்ராக்கெட் ஸ்டிச்சஸ் உடைய ஒரு குட்டி கேப் கிடைக்கும். ஸோ இந்த கேப்பில் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா, ஒரு சிங்கிள் க்ராக்கெட்டை வந்து நீங்கள் இங்கே செஞ்சுக்க போகிறீங்க. ஸோ சிங்கிள் க்ராக்கெட் நான் இங்கே செஞ்சாச்சு. இப்போ நான் அடுத்த செயின் 2 இருக்கிற இந்த கேப்பில் வந்து நான் 8 டபுள் க்ராக்கெட்ஸ் மறுபடியும் இதில் செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த கேப்குள்ளே செயின் 2 இருக்கிற எல்லா கேப்குள்ளேயும் வந்து நான் 8 டபுள் க்ராக்கெட்ஸை வந்து செய்ய போகிறேன். ஃபோர் 5 6 ஸோ 8 டபுள் க்ராக்கெட்ஸ் நான் என்னுடைய 8 டபுள் க்ராக்கெட்ஸ் இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த இந்த கேப்குள்ளே வந்து நான் என்னுடைய சிங்கிள் க்ராக்கெட் ஸ்டிச்சை வந்து நான் இங்கே செய்ய போகிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ இப்போ அடுத்த அந்த செயின் 2 இருக்கிற கேப் வந்துடுச்சு. ஸோ அந்த கேப்பில் நான் 8 டபுள் க்ராக்கெட்ஸ் வந்து நான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி தான் நான் என்னுடைய ப்ராசஸை வந்து நான் கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதே ப்ராசஸ் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ நான் என்னுடைய இந்த ரவுண்ட் 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் இங்கே வந்து கடைசி பிளேஸில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து நான் என்னுடைய சிங்கிள் க்ராக்கெட்டுடைய ஸ்டிச்சை வந்து நான் போட்டு நான் என்னுடைய யானை கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல நான் போட்டாச்சு. இப்போ நான் என்னுடைய யானை வந்து இங்கே கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இங்கே என்னுடைய யானை கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா யான்ஸ் எல்லாமே வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதனால் நான் எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.